ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். முன்ன பகுதி நல்லா கேட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையை உங்களோட வாசிக்க நான் விரும்புறேன். எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? ஆமென். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுங்க ப்ளீஸ். யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். இந்த சம்பவத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, துணையா இருக்க வேண்டியவளை வினையாய் மாறி போனாள். அவள் தான் யோபுவின் மனைவி. அவள் பெயரை கூட இந்த வேதத்தில் எழுத ஆண்டவர் விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? யோபு சாத்தானால் சாட்சி பெற்றவன், யோபு தேவனால் சாட்சி பெற்றவன், யோபு தன் பட்டணத்தில் உள்ள ஸ்தோத்திரம் மக்களால் சாட்சி பெற்றவன், யோபு தன் வேலைக்காரர்களால் சாட்சி பெற்றவன், யோபு தன் பிள்ளைகளாய் சாட்சி பெற்றவன், மிகுந்த உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் வந்து தேவ சமூகத்துல நின்று அவன் மேல் குற்றம் சாட்டி அவனுடைய எல்லாவற்றையும் இழக்க செய்தான். பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகளை இழந்தான், ஒட்டகங்களை இழந்தான், கழுதைகளை இழந்தான். இப்படி எல்லாவற்றையும் யோபு இழந்து தன் சரீரத்துல வியாதி வந்து பலவீனப்பட்டு பற்களை ஸ்தோத்திரம் தன்னுடைய ஓட்டை எடுத்து ஒரு மாதிரி பற்கள் சருமெல்லாம் வந்து தேய்ச்சி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நான் நிர்வாணியாய் போக போகிறேன். அவன் வாயில ஒரு பாவமும் செய்யல, தேவனை தூஷிக்கவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான யோபு, அல்லேலூயா. இப்படிப்பட்ட உத்தமமான யோபுவுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவ சொல்றா, இந்த வசனத்தை பாருங்க, என்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ? எல்லாரும் என் புருஷன் நல்லவனாதான் இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா இவ சொல்றா, நீ நல்லவனாவே வாழாத பரவாயில்ல, தேவனை தூஷித்த ஜீவனை விடு. எனக்கு அன்பானவர்களே, நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். நம்முடைய சூழ்நிலை தேவனை தூஷிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். கூட இருக்கிற கத்தின மனைவி சொல்லலாம், பிள்ளைகள் சொல்லலாம், என்ன நீங்க இவ்வளவு சாட்சியா இருக்கணுமா? இவ்வளவு கர்த்தருக்கு பயந்து வாழணுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணுமா? காணிக்க தசமா கொடுக்கணுமா? கர்த்தருக்கு நம்ம சாட்சியா வாழணுமா? எல்லாரும் போல நம்ம இருந்துட்டு போலாமே, விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா யோபு அதை அப்படி சொல்லலைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோபு என்ன தெரியுமா சொன்னார்? அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சரி, எல்லாமே இழந்துட்டாலும் சரி, எல்லாமே எதிரா இருந்தாலும் சரி, சூழ்நிலையில் நமக்கு சாதகமா இல்லாம போனாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்துல உத்தமமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க, சாட்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரோடு உள்ள உறவுல ஆமென் அனுதினமும் உத்தமமா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து யோபுடைய பின்னிலைமை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தாரே, அப்படியே உங்க வாழ்க்கையும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உத்தமத்துல உறுதியா இருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமென். ஹல்லேலூயா.